அது கேட்கல நீ சொல்லு இங்க வந்து அண்ணா உனக்கு அடிமையா நீ எது சொன்னாலும் நான் கேட்கணுமா நல்லாதான் இருக்கு அந்த சட்டை போட்டுக்கோ நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு திரும்ப ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பேபிக்கு பர்த்டே வருது சோ அதனால ஷாப்பிங் போறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆமா சோ என் பிறந்த நாள்னா வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு மாசத்துல இருந்து எனக்கு பிறந்த நாள் சொல்லிட்டே இருப்பேன் பேபி வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரிலாம் எதுவும் சொல்லல இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நானே இன்னைக்கு வந்து பர்த்டேக்கு ஷாப்பிங் போயிட்டு வந்தேன் ட்ரெஸ் எடுத்துட்டு வரலாம் சொல்லிட்டு கூட்டிட்டு போறேன் ஆமா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஜாலியா ட்ரெஸ் எடுக்க போறேன் நானு ஆமா ஏன்னா எப்ப ட்ரெஸ் எடுத்தாலும் பாத்தீங்கன்னா எனக்கு எப்பயாவது 1-2 தான் எடுப்பேன் இன்னைக்கு கண்டிப்பா பிறந்த நாளுக்கு நிறைய ட்ரெஸ் எடுக்கலாம்னு பிளான் பண்ணி பட்ஜெட் தான்ப்பா எனக்கு என்ன பட்ஜெட்டோ அதான் உனக்கும் எப்படி எல்லாம் விட்டு போடலாம்னு நினைச்சா விட மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் கிடையாது கிடையாதாமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிறந்த நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் வந்து கொடுத்துருக்கேன் நானு அது கொடுத்தவனே வந்து ஆமா ஃப்ரெண்ட்ஸ் எங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வந்து இதுதான் வந்து வேற லெவல் சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஆமா சோ இந்த பர்த்டே தான் உண்மையாலுமே பேபி வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா என்ஜாய் பண்ண போறாரு சோ அது மாதிரி ஒரு கிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா பேபிக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன் சோ அது என்னன்னு சொல்லிட்டு பிறந்த நாள் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிவீல் பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடலாம் ஆமா என் பர்த்டேக்குனா வந்து பாத்தீங்கன்னா பேபி எனக்கு ட்ரெஸ் எடுத்து வந்து கொடுத்துருவாரு ஏன்னா இவர் வெளில வருவாரு நான் அது மாதிரிலாம் சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ண முடியாது இல்லையா சோ அதனால இவரை கூட்டிட்டு போய் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எடுத்து வந்துடலாம்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஜெஷிதா பை எனக்கு கொஞ்ச நேரம் கூட விட மாட்டேங்கிறா அவ்வளவுதான் போலாமா போலாம் சோ இவர் பேர் ரெட் கலர் Dress ஒரு ரெட் கலர் ரோஸ் ரெண்டு பேரும் மேட்சிங்கா இருக்காங்க போலாமா போலாம் இந்திரா காந்தி சிக்னலா ஆமா இந்த இந்திரா காந்தி சிக்னல் ஐஜி ஸ்கொயர் சிக்னல்னு சொல்லுவாங்க பாண்டிச்சேரியில ஆமா கேவி டெக்ஸா போற சரி இந்தா நிறைய அப்படியே எனக்கு Dress எடுத்து கொடுத்துரு பேபி பாப்போம் ஓபன் பண்ணு விட்டு ஆன் பண்ண உடனே சாஞ்சிக்கிறது பயத்துல சாயிருக்கு வேற ஒண்ணும் கிடையாது ஒரு கேர் ஆகும் பாரு ஜஸ்விதா கூப்பிடுறா அப்பா பாருமா நானே பயத்துல இருக்கேன் நீங்க அப்பா பாருங்க அழுத்தி பிடிச்சிருக்காப்ல இருக்க பேபி வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் ஷாப்பிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா குட்டி பொண்ணை பாத்துக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் அவ கடைக்கு வந்த உடனே பாத்தீங்கன்னா ஜாலியா விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டா கடையை 4 ரவுண்டு சுத்தி வர ஆரம்பிச்சிட்டா ஃப்ரெண்ட்ஸ் எங்க பார்த்தாலும் போய் ஒளிஞ்சிக்கிட்டு செம்ம சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டா அவ பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நான் சுத்திட்டு இருந்தேன் பேபி வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பிடிச்ச ட்ரெஸ்லாம் ஒண்ணா பார்த்து அதை போட்டும் பார்த்தாரு ஃபிட்டிங்லாம் கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா செலக்ட் பண்ணிட்டு இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 கேஷுவல் ட்ரெஸ் பார்த்தாரு அதுக்கப்புறம் பர்த்டேக்கு போற மாதிரி ஒரு ட்ரெஸ் பார்த்துட்டு செம பெரிய ஷாப்பிங் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பண்ணிக்கினாரு சரி வந்ததே உனக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கோ இப்போ ஃபங்க்ஷன்லாம் வருது இல்லையா நீ ஷாப்பிங் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு என்னையும் வந்து பாத்தீங்கன்னா கூட்டு போனாரு நானுமே ஒரு 2-3 ட்ரெஸ் வந்து பார்த்துட்டு இருந்தேன் அதில் எனக்கு ப்ளூ கலர் ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது பட் ஆனால் அது எனக்கு சைஸ் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எம்முதான் இருந்தது அதனால அங்கே வச்சுட்டு வந்துட்டோம் ஸோ எனக்கு ஷாப்பிங் பண்ணிட்டு குட்டி பொண்ணுங்க வந்து ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தோம் என்னென்ன ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தோம்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாச்சு என்னென்ன ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தோம்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாம ட்ரெஸ் எடுத்துட்டு வரும்போது சங்கீதாவுக்கு எனக்கும் வந்து கொஞ்சம் பெரிய மனஸ்தாபம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சண்டை சங்கீதாவுக்கு எனக்கு நைட் ஃபுல்லா சண்டை ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதா கோச்சிக்கினாரு அது எதனால அப்படின்றது நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்க சொல்றோம் ஓகே இந்த கட்டப்பை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கட்டப்பை எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம் ஆமா இப்ப கிஃப்ட் எல்லாம் எதுவுமே தரல ஃப்ரெண்ட்ஸ் முன்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணா ஒரு டப்பா ஏதாவது கொடுத்தான்னு போதும் இப்ப ஆடி ஆஃபர் வந்து போகுதுல சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே தரல ஆஃபர் 10% ஆஃபர் எல்லாத்துலயுமேன்றதுனால எங்களுக்கு கட்டப்பை மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்தேன் ட்ரெஸ் எல்லாம் வந்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சந்தோஷமா கூட்டு போனேன் பேபிய பிறந்த நாள் அன்னைக்கு நான் உனக்கு ட்ரெஸ் எடுத்து தரேன்னு சொல்லி கூட்டு போனேன் ஆனா அங்க போயிட்டு நான் எடுத்து கொடுத்த ட்ரெஸ் ஒண்ணு கூட எடுக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த ட்ரெஸ் காட்டுறேன் அந்த ட்ரெஸ் காட்டுறேன் எதுவுமே எடுக்காம இவர் ஷாப்பிங் அப்படியே இவரு வேணும்ன்றது மட்டும் போய் தேடி எடுக்கிறாரு இவரு 3 மணி நேரம் ஷாப்பிங் என்ன நினைச்சேன் சங்கீதா சரி நம்ம பிறந்த நாளுக்கு சங்கீதா எடுக்க சொல்லிச்சே நம்ம வந்து நல்லா நமக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் டிசைனா தேடி எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துட்டு எடுக்கிற வரைக்குமே சங்கீதா அங்கிட்டு கோவப்பட்டது எனக்கு தெரியவே இல்லை சரி நான் உட்காந்துக்கிறேன் நீ போய் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டேன் நானும் போய் எடுத்துட்டு வந்துட்டேன் ஃபுல்லா தேடி ட்ரெஸ் ஒன்னொன்னா போட்டு பார்த்து ட்ரையல் பார்த்து எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது சங்கீதா மூணு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தலை வலிக்குது கேட்டா தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு என்னன்னு கேட்டா நான் எடுத்து கொடுத்த ட்ரெஸ் நீ ஒண்ணு கூட நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அவ எடுக்கவே இல்லை அப்ப பிறந்த நாள் அதுக்கு நான் பாசமா எடுத்து கொடுக்குறேன் அது நீ ஏன் போட மாட்டேற அப்படின்னு சொல்லி கேக்குறேன்
பின்ன நான் கேக்குறது நியாயமா இல்லையா? நீங்களே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஆசையா எனக்கு பிடிச்ச மாதிரி வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன். இந்த கலர் நல்லா இருக்கு, அது ஓல்டு பேஷன், அது பழைய மாடலு, அதெல்லாம் வேணாம் சொல்லிட்டு இதுவே இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா இதான் பழைய மாடல் ட்ரெஸ் தான் ட்ரெண்டிங் ஆகுதுன்னு அப்புறம் எடுத்து போடுவாங்க. நம்ம ஆசையா எடுத்து கொடுத்தா இவர் எடுத்த கலர் ஃபுல்லா அப்படியே வந்து டம்மியா அப்படியே இருக்கிற மாதிரியே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆனா வந்து நான் எடுத்தது கொஞ்சம் நல்ல கலர் பளிச்சுன்னு இருந்தது. ஆமா, நல்லா டார்க் கலரா எடுத்தது சங்கீதா. ட்ரெஸ் வந்து வீடியோ எடுத்தனா நான் தெரியல, எடுத்துருந்தேன்னா அந்த ட்ரெஸ் காட்டுறேன், அது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கு. சங்கீதா எடுத்து கொடுத்த ட்ரெஸ் நான் வாங்கிக்கல ஃப்ரெண்ட்ஸ், அது வேணான்னு சொல்லிட்டேன். நான் வந்து நார்மலா சொல்லிட்டேன். அதை வந்து நம்ம என்ன சொல்றது, ஒரு ஹை பிச்சுக்கு போயிடுச்சு சங்கீதா. டென்ஷன் ஆகி தலைவலி வந்து அழுவுற மாதிரி கண்டிஷனுக்கே போயிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். நேத்து நைட்டு வந்து இவர் எடுத்து கொடுக்குற ட்ரெஸ் மட்டும் எல்லாமே எந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாலும் நான் வந்து பாத்தீங்கன்னா ஓகே சொல்லுவேன். எனக்கு ஒரு ட்ரெஸ் பிடிச்சிருக்கும், ஆனா அந்த ட்ரெஸ்ஸை விட இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இருக்கு, இது எடுத்துக்கோன்னு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா சரி பேபி நமக்கு ஆசையா எடுத்து கொடுக்குறாரு, பேபி பிடிச்சிருக்கு. ஏன் நான் ட்ரெஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா குறுக்கு இந்த கவுஷிக்கு வந்தான்ற ஒரு குறுக்கு வந்துறாரு. இப்போ இவர் ட்ரெஸ் இப்ப எனக்கு ஒரு ட்ரெஸ் நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா இவர் பாக்குறதுக்கு தான், இவர் எனக்கு பேபி பிடிச்சா போதுன்ற மாதிரி நான் வந்து எப்பவுமே எடுப்பேன் ட்ரெஸ். எனக்கு பிடிச்சிருக்கு இந்த ட்ரெஸ் எடுத்துக்கோன்னு சொல்லி சொல்றேன், அவர் எடுக்கவே மாட்டேன், எனக்கு வேணாம்ட்டாரு. எனக்கு எவ்வளவு கடுப்பாயிடுச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நேத்துதான் தலைவலிச்சுது. நான் ஒரு தலைவலி கேஸ் எப்பனா ரொம்ப திங்க் பண்ணி ரொம்ப தலைவலி வந்துரும். நேத்து ஃபுல்லா ஒரே தலைவலி, இன்னுமே தலைவலி போவே இல்ல, தலை இன்னும் இங்க வச்சுட்டே இருக்கு. ஒரு ட்ரெஸ்ஸுக்காக வந்து எவ்வளவு பெரிய சண்டை வந்திருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்குள்ள. அது ட்ரெஸ்ஸுக்காக இல்ல பேபி, அது உனக்கு புரியாது. அது மட்டும் இல்ல வந்து நான் உனக்கு அடிமையா, நீ எது சொன்னாலும் நான் கேட்கணுமா, நான் எடுத்து கொடுக்க நீ குடுக்கறது கேட்கணும் வாங்கணுமான்னு வேற கேக்குறாரு வந்து. கேட்கல நீ சொல்லு, இங்க வந்து கேட்கல, நான் உனக்கு அடிமையா, முன்னாடியே என்ன போட்டு அடி என்ன அடிக்கிறா பாரு. நீ கேட்டே கேட்கலையா சொல்லு. இல்ல அப்படி இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன நினைச்சேன்னா சங்கீதா வந்து இதெல்லாம் பேர் சீரியஸா எடுத்துக்காது. நான் வந்து சங்கீதா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணாலும் நான் என்ன நினைக்கிறேன் சங்கீதா, நான் என்ன பண்ணாலும் சங்கீதா எல்லாத்துக்குமே ஓகே தான் சொல்லலாம். இது வரைக்கும் நான் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாலும் எது எடுத்து கொடுத்தாலும் நல்லா இருக்கு பிடிச்சிருக்குன்னா எல்லாத்துக்கும். அதனாலதான் சரி நான் இது வந்து என் பர்த்டே ட்ரெஸ் சங்கீதாக்கு ஆசை இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த இது யோசனையே இல்ல ஃப்ரெண்ட்ஸ், யோசனை இல்லாம மறந்துட்டேன், கடைசியில மாட்டிக்கினேன். ஆனா ட்ரெஸ் எடுத்த ட்ரெஸ் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நான் எடுத்து கொடுத்தது வந்து நான் ஒரு 2-3 ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன், அதுவும் வேணான்ட்டாரு. அப்புறம் ரொம்ப ஆசை, ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா பேபிக்கு அந்த சுடிதார் மாதிரி இருக்கும் இல்லையா ஒரு ட்ரெஸ், லாங் ட்ரெஸ், அந்த ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா பேபிக்கு எடுத்து கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை. அது போட்டா எப்படி இருக்காருன்னு சொல்லி பாக்குறேன். அது போட்டா நல்லா இருக்கும், அதனாலதான் நான் வேணாம்னு சொல்லிட்டேன். அதையும் வேணான்ட்டாரு, எனக்கு இது வேணாம் அப்படி சொல்லிட்டாரு. அது நீட்டா இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ், லேடிஸ் ஷெர்வானி அந்த அது நான் எப்படி போட்டா நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால வேணாம்னு சொல்லிட்டேன். போதும் இவர் மட்டும்தான் என்ன நல்லா புரிஞ்சு வச்சுக்கிறாரு. எது செஞ்சாலும் வந்து அம்மா சூப்பர், சாப்பாடு செஞ்சா சூப்பர், எது செஞ்சாலும் வந்து பாத்தீங்கன்னா வந்து முத்தம் கொடுத்துன்னு ஐஸ் வச்சு கலெக்ட் பண்ணி நிக்கிறாரு. பேபிக்கு அந்த திறமை கிடையாது. சரி ஃப்ரெண்ட்ஸ், எந்த ட்ரெஸ் எடுத்துன்னு சொல்லி பாக்கலாம். ஆனா இதுல இருக்க ட்ரெஸ் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. பட் நான் எடுத்து கொடுத்தது எடுக்கலன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த கடையை விட்டு வர வரைக்குமே அந்த எந்த ஃபீலிங்குமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, உனக்கு என்ன ஃபீலிங் இருக்குது? ஃபீலிங் கொஞ்சம் பக்கத்துல இருக்கவங்க எடுத்து தரேன், நான் ஆசை உனக்கு பிறந்த நாள் தானே, நான் தானே எடுத்து கொடுக்கணும், நான் எடுத்து கொடுத்த எடுத்துக்கணும்னு சொன்னேன் அங்கேயே. அப்ப இது நல்லா இல்ல, இது வந்து பழைய மாடலு, இது வேணாம்னு சொல்லிட்டு சொன்னாரு. அப்ப கூட இந்த சரி இப்பவே சமாதானம் ஆயிட்டியா இல்லையா? ஆயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், சமாதானம் ஆயிட்டாரா? நம்ம வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் என்னன்னு சொல்லிட்டு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பர்த்டே ட்ரெஸ் காட்டு ஃபர்ஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பர்த்டே ட்ரெஸ். லைட் கலரா இருந்தது. பட் லைட் கலரா இருக்கிறது நல்லதான், எங்கன்னா வெளில போனா போட்டு போலாம். சப்போஸ் வந்து ஏதாவது ப்ரொமோஷன் கடைக்கு ஏதாவது போனா அங்கெல்லாம் நீட்டா இருக்கும் போட்டு போறதுக்கு. சோ அது பிளான் பண்ணி தான் பேபி எப்பவுமே ட்ரெஸ் எடுத்தாருன்னா எல்லாத்தையுமே திங்க் பண்ணுவாரு, நல்லா இருக்கா ரைட். பேபி ட்ரெஸ் எடுத்தாருன்னா எல்லாமே திங்க் பண்ணுவாரு, இது போட்டு போலாமா, ஃபங்க்ஷன் போனா எங்க இருக்கும் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்து எடுப்பாரு. சோ நான் வந்து பார்த்தேன்னா ஒரு ஆசையா எடுத்தேன், பரவாயில்ல விடு. இந்த ட்ரெஸ் தான் பேபி ட்ரெஸ், பர்த்டே ட்ரெஸ். நல்லா இருக்கா பேண்ட்? சோ இதுக்கு நான் இந்த ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா நீட்டா அழகா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேண்ட் இதுதான். இதுமே ஒரு ப்ளூ கலர் பேண்ட் காட்டினேன் நானு. நல்லா மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காது சரிதா? சரி ஓகே. இப்போ இதான் எடுத்துட்டு வந்திருக்க பேண்ட் ஃப்ரெண்ட்ஸ். சோ பர்த்டே ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா ஷர்ட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்தது.
சங்கீதா எடுத்து கொடுத்ததுன்னு சொன்னா வண்டிக்கு வரும். என்ன இல்ல சொல்ல பரவாயில்ல, இது நான் எடுத்து கொடுத்ததுதான். அப்புறம் சரி இவரே எடுத்துக்கினாரு. அவ்வளவுதான். இதான் ஃப்ரெண்ட்ஸ். நீ என்ன பண்றாங்க போய்யா? அவரோட ட்ரெஸ் எடுத்து வேலை செய்யறாரு. ஃப்ரெண்ட்ஸ் அந்த ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா பேபி எடுத்தாரு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டவுசர் வந்து எடுத்தாரு. வீட்டுக்கு போட்டுக்கிற டவுசர். ஆமா, இந்த டவுசர் எடுத்தாரு. அப்புறம் வந்து இந்த ஷர்ட், இது வந்து வெளியில பீச்சுக்குலாம் போட்டு போனா போவோம் இல்லையா, டூர்லாம் போனா போறதுக்காக. அவுட்டிங்லாம் போகணும். வெளி இப்படி வாடி அவ ட்ரெஸ் எடுத்து வச்சு காட்டின்னு இருக்கா. அதனால இந்த ஷர்ட் எடுத்து, இந்த ஷர்ட் என்னோட செலக்ஷன் தான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சங்கீதா செலக்ஷன் தான் இந்த சட்டை. இது ஒண்ணு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தப்பிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா, அதுக்கு அடுத்து வந்து பாத்தேன்னா இந்த இதுவுமே நான் தான் ஃபர்ஸ்ட் போய் எடுத்தேன். இது எடுக்க சொல்லும் போது அது வேணாம் லைட் கலரா இது சொல்லிட்டாரு. அப்புறமா எல்லாத்தையும் தேடி பார்த்துட்டு வந்து மறுபடியும் இதே தான் எடுத்தாரு. இந்த இதுவும் வந்து நான் தான் எடுத்தேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷர்ட் வந்து சூப்பரா இருந்தது. இது பேபி வந்து போட்டுட்டே இருந்தாரு, ட்ரையல் பார்த்துட்டு இருந்தாரு, அழகா இருந்துச்சு. இது பேபி செலக்ஷன் தான், சூப்பரா இருக்கு. இது ஒரு ஷர்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் பேபி எடுத்தா. ஆமா, 2 ஷர்ட் 3 சட்டை ஒரு பேண்ட், அவ்வளவுதான். புது ட்ரெஸ் அதுக்குள்ள எடுத்து வச்சு கடிச்சிட்டு இருக்கா பாரு ஃப்ரெண்ட்ஸ். என் பர்த்டேக்கு ஜஸ்விதாக்காக நாங்க ட்ரெஸ் எடுத்தோம். அதை இப்ப எடுத்து ஜஸ்விதா கிழிச்சுக்கிட்டு இருக்காரு பல்லால கடிச்சு. ஆனா இதெல்லாம் ரொம்ப கம்மி தான், காசு சூப்பரா இருந்தது. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஜஸ்விதா. இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்விதாக்கு வந்து ட்ரெஸ். சோ எப்பயுமே பேபி பிறந்த நாள் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா பேபி மட்டும் ட்ரெஸ் எடுத்துக்காத, எங்களுக்குமே வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாரு. சோ அது வந்து பாத்தீங்கன்னா பேபி கிட்ட இருக்கிற நல்ல பழக்கம். அதெல்லாம் விட்டுரு, அதெல்லாம் சொல்ல மாட்டாரு. அங்க வந்து சண்டை தான் முக்கியம். ஓகே, நான் வந்து ஃபீல் பண்ணேன், அதுக்கப்புறம் என்ன சரியா போயிட்டோம். நீ ஃபீல் பண்ண, நான் சமாதானப்படுத்திட்டேன். ஆமா, சண்டை சமாதானம் ஆயிடுச்சு. சும்மா ஒரு போடலையே. ஆமா, அங்கதான் எனக்கு டென்ஷன் ஆச்சு, தலைவலி வந்து எதுக்கு தலைவலின்னு கேட்டுனே இருந்த. நான் சொல்லவே இல்லை. அப்புறம் நான் சொன்னா நீ வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் எதுவும் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் சொன்னேன். நீ என்ன நான் எடுத்துக்கிட்ட ட்ரெஸ் நீ எதுவுமே எடுத்துக்கவே இல்லை, அதனாலதான் எனக்கு தலைவலி வந்து டென்ஷன் ஆகி சொன்னேன். அப்படி சரி நான் மாத்திரை வேணும் தரேன்னு சொல்லி இது பண்ணாரு. அப்புறமா சரியா போயிடுச்சு. இந்த ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா குட்டி பொண்ணுக்கு செம்ம அழகா கியூட்டா இருந்துச்சு. இன்னொரு கூகுள் ட்ரெஸ் ஒண்ணு இருக்குமே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு ட்ரெஸ் எடுத்திருக்கேன் நான். இன்னொரு ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா ஊடி ட்ரெஸ், ஃபுல் ட்ரெஸ் திருப்பி காட்டு கூகுள்ல. இன்னொரு ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜெஷிதாக்கு இது கூகுள் ட்ரெஸ். அதுல வந்து பாத்தீங்கன்னா பூடி மண்டை தலையில வந்து பாத்தீங்கன்னா தொப்பி போடுற மாதிரி அப்படியே லாங்கா ஃபுல்லா ஒரே ட்ரெஸ். இது நல்லா அழகா இருந்துச்சு. ஜெஷிதா கூகுள் ட்ரெஸ் எடுத்திருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரெஸ் அப்புறம் எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாரு, அது ரொம்ப ஜாலியா இருந்ததுப்பா. நியூ ட்ரெஸ் கலெக்ஷன். இந்த மாதிரி இந்த லைட் கலர் இது வரைக்கும் சங்கீதா போட்டது இல்ல, அதனால இது ஒரு கலர் பிளைனா தான் எடுத்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, பிளைனா இருந்தா நல்லா அழகா இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த லேஸ் வர்க்கும் ஸ்டோனும் வச்சிருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுடிதார் தானே. ஆமா, சுடிதார் தான். அடுத்து ஜஷிதா எடுத்துட்டு வந்து காட்டுறாரு. நீ இப்படிக்கா வந்து காட்டுமா. ஆமா, காட்டுமா, இப்ப காட்டுமா. புடி அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்லா கலரா இருந்ததா, போட்டு பார்த்தேன் நல்லா இருந்துச்சு. சோ இது வந்து என்னோட செலக்ஷன், இது பேபி செலக்ஷன். பேபி எப்பயுமே நீட்டா இருப்பாரு. நிறைய பேர் சொல்லுவீங்க பேபி செலக்ஷன் தான் எப்பயுமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோட செலக்ஷன், இது வந்து சங்கீதாவோட செலக்ஷன். ரெண்டுத்துல எது நல்லா இருக்கு சொல்லுங்க. சோ இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அங்கே வந்து லெகின். இப்பதான் நான் முத சுடிதார் வாங்கி அதுக்கு மேட்சா லெகின் ஷால்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டேன். ஷால் குடுமா, நீங்க பாருங்க ஷால். இது ஒயிட், இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷால். சோ இப்ப ஃபங்க்ஷன் வருதா, சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா சரி ஃபங்க்ஷனுக்கு வந்து எடுத்துட்டு எப்பவுமே சாரி எடுத்துனா ஜாக்கெட் தைக்கிறதுக்கே 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஆயிடுது ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம Dress சுடிதாரே எடுத்து அப்படியே போட்டுக்கலாம், டைரக்டா போடலாம். அதனால சுடிதார் மினிமம் டிசைனே இல்லாத தச்சா கூடமே வந்து பாத்தீங்கன்னா 750 ரூபாய். ஆமா, சோ அவ்வளவு ஆகுது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அதே காசுல வந்து ஒரு சுடிதாரே எடுத்துக்கலாம் சொல்லிட்டு சுடிதார் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கம்ஃபர்டபுளாவும் இருக்கும். சோ நல்லா கொஞ்சம் லாங்கா போற மாதிரினா வந்து பாத்தீங்கன்னா சுடிதார் போட்டு போயிடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பர்த்டே ஷாப்பிங். பர்த்டே ஷாப்பிங்ல அந்த கலவரம் எல்லாம் முடிஞ்சு இப்போ ஓரளவுக்கு சால்வ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பர்த்டே இந்த பர்த்டே வந்து சூப்பரா போகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பேபிக்கு இந்த பர்த்டே சூப்பரா தான் போகும். நான் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வந்து பேபிக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கேன். சோ அந்த கிஃப்ட் என்னன்னு சொல்லிட்டு பர்த்டே அன்னைக்கு சொல்றோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை கேட்டீங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிடும். ஓ பரவாயில்ல, சங்கீதா இவ்வளவு பெரிய நல்ல மனசுக்கார பொண்ணா இப்படி எல்லாம் கொடுத்துருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ்.
Dress எல்லாமே எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வந்து அடுத்த ஒரு வேற லெவலான ஒரு சம்பவம். பேபி பிறந்த நாள் ஆனாலே வந்து பாத்தீங்கன்னா அந்த சம்பவத்தை நான் எப்பயுமே பண்ணுவேன். ஆமா அது பார்க்கலாம் फ्रेंड्स. ஆமா வா வா. அப்பாக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுமா. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே சொல்லு. ஹாப்பி பர்த்டே. அப்பாக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லி இப்படி சொல்லு. முத்தா குட்டு ஹாப்பி பர்த்டே சொல்லு. ஹாப்பி பர்த்டே. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். டாடா பை.